ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் நாள் 1ஆம் தேதியில முதல் வாரத்தில் உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கிறிஸ்மஸ் மாதம், இது நல்ல ஒரு மாதம். கரெக்டாக டிசம்பர் மாதம் வந்து கிறிஸ்மஸ் மாதம், எல்லாம் ஒரு நல்ல ஒரு உற்சாகமான மாதம். ஸோ நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களை ஒன்று சேர்த்து இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள நீ கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இதோ 11 மாதங்களாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. For the past 11 months, you have protected us and provided us and helped us to purchase many things, Lord. Hallelujah. அப்பா, இந்த மாதத்தில் கர்த்தாவே எங்களுடைய இந்த வருஷத்தின் அப்பா வாக்குத்தத்த வசனத்தை நினைவு கூறுகிறோம் அப்பா. Hallelujah. Protection, providence and purchase என்ற 3 தலைப்புகளை கர்த்தாவே, வாக்குத்தத்த வார்த்தைகளை அப்பா கர்த்தாவே நாங்கள் வைத்திருந்தோம். இதை நீங்கள் இந்த 11 மாதங்களாக செய்ய நீர் கிருபை தந்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்களுக்கு அப்பா எல்லா வகையிலும் எங்களை போஷித்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் நிறைய காரியங்களை வாங்கவும் கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு பலனை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆவியானவரே, நீர் ஆட்கொள்ளுங்க. இந்த ஆராதனை வேலையை முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தை மூலம் பேசுங்க, எங்களை கற்றுத்தாங்க, போதித்தள்ளுங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நல்ல பாடல். எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றியாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாரகம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என்
நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு நேராக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்தரே, இந்த அற்புதமான மாதத்தை நீர் தந்ததற்காக நன்றி. இந்த வருஷத்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தில் தேவனே அப்பா, உம்முடைய பிறப்பை நினைத்து பார்க்கும் ஒரு மாதமாக எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி. ஆண்டவருடைய பிறப்பை நாம் என்றைக்கும் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி அவருடைய மரணத்தை நினைக்கிறோமோ, எப்படி அவர் உயிர்த்தெழுதலை நினைக்கிறோமோ, எப்படி அவர் சிலுவையில் பாடுபட்டதை நினைக்கிறோமோ, அதே போல இந்த மாதம் டிசம்பர் மாதம் நாம் கர்த்தருடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு தான் பிறந்தாரா, இந்த மாதத்தில் தான் பிறந்தாரா, அது முக்கியம் இல்லை. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. அதை நினைவு கூறுகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். We remember the birth of the Son of God. Hallelujah. நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம், நாம் நினைவு கூறுகிறோம். தேவகுமாரன் பரிசுத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்காக இரட்சகராக பிறந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த மாதம் கர்த்தாவே தேவரீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க முழுதுமாக. 2024 அப்பா, இந்த 24ஆம் ஆண்டு கர்த்தாவே முழுதுமாக எங்களை நீர் வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. திரும்பி பார்த்தால் இந்த வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து திரும்பி பார்த்தால் ஆண்டவர் நன்மைகளாக நிறைய நன்மைகளை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த காரியங்கள் எத்தனையோ இருக்குது, தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் நிறைய தெரியாத காரியங்கள் நம் வாழ்க்கையில நன்மையாக செய்திருக்கிறார், நமக்கே தெரியாது. ஆனால் நம் வாழ்க்கையில் உண்மையாலே ஆண்டவர் அதை நன்மையாக முடித்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தப்புமே இந்த இயேசுவே நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய்,
உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், நெஞ்சில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தப்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. எலியாவே தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவே தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தப்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் ஆமென் ஹல்லேலூயா கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தப்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே. ஹல்லேலூயா. உங்களை எந்த ஒரு
வாதையும் அணுகாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் உங்களை தொடாது என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனங்கள் சொல்கிறது தெளிவாக. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள், ஹல்லேலூயா, ஆண்டவர் அவரே நமக்கு ஆண்டவராய் இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தில் இருக்கும் பொழுது எகிப்தர்களுக்கு வந்த வாதைகள் இஸ்ரவேலர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த சேதமும் வரவில்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் எந்த சேதமும் கொடுக்கவில்லை. அந்த வாதைகள் இஸ்ரவேலர்களுக்கு வரவில்லை, ஆனால் எகிப்தியருக்கு வந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். நமக்கும் ஒரு பாடம் அது. ஹல்லேலூயா. ஆண்டவர், ஹல்லேலூயா, வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக நிற்கும் நம் ஆண்டவர், ஹல்லேலூயா, மற்றவர்களை காட்டிலும் நம்மை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களோடு சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்தவங்க, உங்களோடு டிராவல் பண்ணவங்க, உங்களோடு இருந்தவர்கள், அவர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் வேறுபடுத்தி வைப்பவர். ஹல்லேலூயா. தனித்து பிரித்து வைப்பவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு எகிப்தியரை ஆண்டவர் பிரித்து காட்டினார், இஸ்ரவேலர்களை பிரித்து காட்டினார். வாதை, எந்த வாதை வந்தாலும் அது எகிப்தியரிடத்தில் செய்தார். அதை ஒரு பாடமாக இஸ்ரவேலர்களுக்கு, அப்புறமாக அதிசயமாக இஸ்ரவேலுக்கு காட்டினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். நம்மால் உணர முடியவில்லை, நாம் ஏதோ நம் வாழ்க்கை போய்கொண்டிருக்கு என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து, உங்களை வேறுபடுத்தி, உங்களை தனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தனக்காக வைத்துக் கொண்டிருக்கும் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களை அப்பா பிரித்தெடுத்து மற்றவர்கள் மத்தியில் எங்களை உயர்த்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரும் சொல்ல முடியாது, ஊழியத்தில் வந்ததால், கர்த்தரை நம்பி வந்ததால் நான் இப்படி ஆகிவிட்டேன், என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டது என்று ஒருத்தரால் கூட சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்தவர்கள், ஊழியத்தை நம்பி வந்தவர்கள், கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடந்து வந்தவர்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், தனித்து வேறுபடுத்தி பிரித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை என்றைக்கும் அவர் தாங்கி பிடிப்பார், உயர்த்தி பிடிப்பார். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தேவ தூதர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். அவர் உங்கள் பெயரை ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை கர்த்தாவே தேவரீர் எங்களை பிரித்து அப்பா தேவரீர் எங்களை அப்பா வேறுபடுத்தி கர்த்தாவே தேவரீர் எங்களுக்காக கர்த்தாவே அப்பா நீர் கர்த்தாவே பரலோகத்தில் அப்பா பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட எங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறீர் என்றால் அது நீர் மட்டும்தான் ஆண்டவரே. மனிதர்கள் அல்ல, எங்களோடு இருக்கும் பொருட்கள் அல்ல, எங்களோடு இருக்கும் கர்த்தாவே தேவரீர் செல்வாக்குகள் அல்ல, கர்த்தாவே குடும்பம் அல்ல. கர்த்தாவே தேவரீர் நீர் ஒருவர் தான் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவர் தான் எங்களை அப்பா வேறுபடுத்தி பிரித்து அப்பா எங்களை உயர்த்திருக்கிறீர். வாட் இஸ் த வேல்யூபிள் திங் இன் அவர் லைஃப்? எங்களுக்கு விசேஷமான பொக்கிஷமான காரியம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விசேஷித்தமான பொக்கிஷமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் அதன்படி நடக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். 11 மாதங்களாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். 2025 கூட அற்புதமாக இருக்கும். ஆண்டவரை கரம் பிடித்து நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். தீர்க்கதரிசிகளோ இல்ல
உலகத்தில் இருக்கிறவர்களோ சொல்லலாம் 2025 கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் சொல்லலாம், ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம் என்று சொல்லலாம், ஆபத்துக்கள் நிறைய வரலாம் என்று சொல்லலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் தான் அவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் அன்பரே இயேசுவுக்கே, என் அன்பரே இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, விலையேற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே,
என்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை, yes Lord. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. Hallelujah, Jesus Lord. All glory, honor and praise be to our mighty Lord Jesus Christ. Hallelujah, the Son of the living God. Hallelujah, hallelujah. மரியாளுக்கு தேவ தூதன் வந்து சொல்லும் பொழுது இதுதான் சொன்னார். Hallelujah, ஒரு தேவகுமாரன் பிறப்பார், ஒரு ரட்சகர் பிறப்பார். Hallelujah, ஒரு தேவகுமாரன், the son of the most high, உயர்ந்தவர், அவருடைய குமாரன். Hallelujah, பிறப்பார். இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக, மனிதர்களை காப்பாற்றுவதற்காக தேவகுமாரன் பிறப்பார் என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தேவரீர். அப்பா, அதை நீர் செய்ததற்காக நன்றி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே நீர் இறங்கி வந்து அப்பா இந்த பூமியில் அப்பா ஹல்லேலூயா பிதாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் எங்களால கர்த்தாவே தேவரீர் அப்பா முழங்காலிட்டு அப்பா பிதாவே என்று அப்பா கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நீர் தந்ததற்காக நன்றி அப்பா. திரையை இரண்டாக கிழித்தீரே, அதற்காக நன்றி அப்பா. போடப்பட்டிருந்த திரையை இரண்டாக கிழித்து எங்களால உங்க முன்னாடி வந்து நிற்க எங்களுக்கு பலத்தை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக கர்த்தாவே தேவரீர் இந்த உலகத்திற்கு ஹல்லேலூயா ரட்சகராக பிறந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஜீசஸ் லார்ட். அப்பா உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ரபத சம்த கபரபதோ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இருப்பவரே அப்பா, எங்களோடு வாசம் செய்பவரே, ஆவியானவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா மறைத்து அப்பா தேவரீர் அப்பா ரட்சகர் பிறப்பார் என்று. ஆவியானவரே தேவரீர் அப்பா உம்முடைய செயலினால் ஹல்லேலூயா
ஆவியானவரே உம்முடைய செயலினால் அப்பா ஒரு ரட்சகர் எங்களுக்கு பிறந்தார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இயேசுவே, லார்ட் ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். இந்த மாதத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த மாதத்தில் அப்பா தேவரே உம்முடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம். The birth of the Lord Jesus Christ is important. Hallelujah. இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம், பிறந்த நாட்கள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எப்படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்த நாட்கள் முக்கியமாக இருக்கிறோம், அதை போல உலகத்திற்கு ஒரு செய்தி, இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி ஹல்லேலூயா என்னவென்றால் ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதற்கு நாங்கள் தான் சாட்சி. We are the witness. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் யார்? அவர்கள் உலகத்திற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எதற்காக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதற்காக நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் செயல்கள் மூலமாக, எங்கள் வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஓடினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா,
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. Hallelujah, Jesus Lord, hallelujah. உம்முடைய நாமத்தை ஹல்லேலூயா அப்பா ஏந்திக் கொண்டு உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் என்றைக்கும் வெட்கப்பட்டு போனதில்லையாப்பா. எங்களை நீர் கைவிட்டதில்லை, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் எங்களை கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத வேஸ்ட் என்று உலகம் சொல்லலாம், நீ வேஸ்ட் என்று உலகம் சொல்லலாம், ஒன்றுக்கும் உதவாத. ஹல்லேலூயா, உங்களால எதுவும் பண்ண முடியாது, உன்னால எதுவும் பண்ண முடியாது என்று உலகம் சொல்லலாம். நீ எதற்கும் பிரோஜனம் இல்லை என்று உலகம் சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம். நீ எதற்கும் பிரோஜனம் இல்லை, உன்னால் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நன்மை நடக்காது என்று பிசாசு சொல்லலாம். பிசாசு பின்னாடி வந்து உன் வாழ்க்கையில நன்மை நடக்காது, எல்லாமே இப்படிதான் போகும் என்று பிசாசு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் இரட்சகராக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, அதை இந்த மாதத்தில் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் அவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார், நம்மை காத்து வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவரே இரட்சகர், அவரே தேவகுமாரன், அவரே மீட்பர். ஹல்லேலூயா, நம்மை வழிநடத்தும் தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவரே அப்பா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில கூட கர்த்தாவே தேவரே அப்பா, சுகவீனம் பலவீனம் வியாதியாய் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறேன் அப்பா. இந்த மழை காலங்கள் இருப்பதால் ஒவ்வொருத்தருக்கும் கத்தாவே அப்பா ஜுரம், ஃபீவர், ஜுரம் போல கத்தாவே தேவரே இருக்கலாம். சைனஸ் ப்ராப்ளத்தால நிறைய பேர் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். என் ஆண்டவரே அப்பா, பலவீனம், கால்வலி, முட்டு வலி, முதுகு வலி என்று அப்பா தேவரே பல வலியினால் கத்தாவே தேவரே அவதியாக இருக்கலாம். ஹல்லேலூயா, இந்த வேளையில் அப்பா ஜெபிக்கிறோம் கத்தாவே தேவரே, பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் என் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். In the name of the mighty Lord Jesus Christ, we rebuke all weakness, all sickness, all diseases, all fever. Jesus, hallelujah. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளும் பறந்து ஓடட்டும் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா, உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, பலவீனமே, சுகவீனம், வியாதி உனக்கு அதிகாரம் கிடையாது. கிறிஸ்துவின் சரீரத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, be delivered right now in the name of the Lord Jesus Christ. Right now be delivered. Hallelujah, from all sickness. எல்லாவற்றிலும் அப்பா விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, Jesus mighty Lord, we praise you Lord. Hallelujah, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா, உடைந்த பாத்திரங்களை ஆண்டவர் இணைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா, நிச்சயமாக ஒரு நாள் உடைந்த பாத்திரமான உன்னை ஆண்டவர் இணைத்து வைப்பார். அந்த நாள் வரும், அப்பொழுது நீ வந்து சாட்சியாக வந்து சொல்வாய், நான் உடைந்து போன பாத்திரமாக இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, என்னை சேர்த்திருக்கிறார், என்னை ஒட்ட வைத்து என்னை ஒரு பொக்கிஷமாக அவர் கரத்தில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சாட்சி சொல்வாய். ஹல்லேலூயா, வெகு சீக்கிரமாக 2025ல வெகு சீக்கிரமாக நீ சொல்ல போகிறாய். ஹல்லேலூயா, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, Lord Jesus, thank you Lord. வழி நடத்தி பலப்படுத்துங்க, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுகவீனம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதிங்க தேவரே, பலப்படுத்துங்க. ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, praise the Lord.
டிசம்பர் மாதத்தில் முதல் நாளே ஒரு சண்டேவாக இருப்பது மிகவும் சந்தோஷம். அல்லேலூயா. அது 1ஆம் தேதியே இன்றைக்கு காலை இந்த சன்ரைஸ் டிவோஷனில் நாம் இந்த மாதத்தின் தலைப்பை பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஜஸ்டிஃபைடு அண்ட் ஐ ஆம் ரைச்சியஸ். அதாவது நான் கர்த்தர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், நான் ஒரு நீதிமான் என்பதுதான் தலைப்பு. அல்லேலூயா. நான் ஒரு சபையில் அப்படிதான் போயிட்டு, இங்கே யாரெல்லாம் நீதிமான் என்று கேட்டேன். யாரெல்லாம் நீதிமான் என்று கேட்கும் பொழுது எல்லாரும் ஒருத்தரை பார்த்துக்கினாங்க, யாரும் கை தூக்கல. அப்போது நான் கேட்டேன், யாருக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கடன்னு எல்லாம் கை தூக்குனாங்க. அப்போது நான் கேட்டேன், திருமணம் ஆகிவிட்டது என்று நல்லா தெரியுது, ஏன் அந்த பக்கம் என் கணவர் உட்காந்துக்கிறாரு, எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் அவர் இருக்கிறாரு, இல்லை என் மனைவி இருக்கிறாங்க, நிச்சயம் இருக்கிறது, திருமணமான நிச்சயம் இருக்கிறது. அப்போ ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டேன். ரட்சிப்பின் நிச்சயம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, என்ன அர்த்தம்னா நீங்கள் யார்? நீதிமான். ஹல்லேலூயா. உங்கள் செயல்களால், நம்மளுடைய செயலால் நாம் நீதிமான் கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய செயலால், by what we do, we are not justified and we are not righteous. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வசனம் இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய செயலால் கூட நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம், நீதி ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் படிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இந்த வசனம், இந்த மாதத்துக்குரிய வசனம். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் இருக்கிறது. என்ன? விசுவாசத்தினாலே, கரெக்டா இல்லையா? By faith we are justified through faith. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 2ஆம் காரியம் ஒன்று இருக்கிறது. எதற்காக படிங்க வசனத்துல? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பீஸ் வித் காட். ஹல்லேலூயா. யார் மூலமாக? 3வது காரியம், இயேசு கிறிஸ்து மூலமாக. 3 பகுதிகள் இந்த வசனத்தில் இருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 பகுதிகள் இருக்கு. விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பிதாவுடன் சமாதானம் ஆக்கியிருக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வசனத்துல விசுவாசத்தினாலே நீதிமான்கள், அப்ப ஃபெய்த் நம்ம தானே. அப்ப இந்த இடத்துல நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்னவென்றால் விசுவாசம், faith. If you have faith in the Lord Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், சொந்த இரட்சகராக விசுவாசித்தால், அவர் தேவகுமாரன் என்று விசுவாசித்தால், அவர் பிதாவின் குமாரன் என்று விசுவாசித்தால், அவர் இந்த உலகத்திற்கு பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தால், அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் நமக்காக என்று விசுவாசித்தால், சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசித்தால், அப்பொழுது நீங்கள் அந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப பாருங்க, இந்த 3 காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. அப்ப விசுவாசம் என்பது
எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? இப்போ இதே சாப்டர்ல ரோமர் 5ஆம் அதிகாரத்திலேயே 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமா, இப்படியாக அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? கவனிச்சியா இல்லையா? கவனிக்கல கரெக்டா? இப்போ என்ன சொல்லுது வசனம்? அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. அப்ப 5:1 வசனத்துல என்ன போட்டுச்சு? விசுவாசத்தினாலே. உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஒன்று செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்மக்கிட்ட ஒரு கடமை இருக்கு. என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, வேத சத்தியங்களை, பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் சிந்தினதால் அந்த தூய ரத்தம் நம்மை நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் உடைய, அதாவது இஸ்ரவேலர்கள், இவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய பாவத்தை மறைப்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு புறாவையோ ஒரு 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 கன்றுக்குட்டியோ பலியிட அதன் இரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? தெளிப்பார்கள். அந்த இரத்தம் மூலமாக பாவம் மூடப்படுகிறது. பாவம் கழுவப்படவில்லை, பாவம் மறைக்கப்படுகிறது, மூடப்படுகிறது. ஹல்லேலூயா. இது யார் சொன்னது? இது ஆண்டவர் பிதாவே தான் சொல்றார். பிதாவே மோசே மூலமாக கட்டளை கொடுக்கிறார், இதை செய்யுங்கள் என்று. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, படிப்போம். அந்த பாருங்க, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் படிங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆமா. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். பாருங்க, மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கா? இரத்தத்தில் இருக்கிறது. நம்மளுடைய சரீரத்தில் ரத்தம் என் கையிலனா உயிரோட இருக்கலாமா? இருக்கலாம். கிட்னி கூட எடுத்துடுறாங்க, ஒரு கிட்னியை. கரெக்டா இல்லையா? ஒரு கிட்னி இல்லைன்னா கூட உயிரோட இருக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் கூட வைக்கிறாங்க. இப்போ ஹார்ட் பம்பிங்கே ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறாங்க. இது கூட என்ன, மூளை இல்லைன்னா கூட உயிரோட இருக்கலாம். கரெக்டா இல்லையா? மூளையே இல்லை அப்படின்னு சொன்னா கூட என்ன, உயிரோட இருக்கலாமா இல்லையா? இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி மூளையே இல்லாம. கரெக்டா இல்லையா? அப்போ ஆனா ரைட்டா, ஆனா ரத்தம் இல்லைன்னா உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, வசனத்துல ஆண்டவரே சொல்றாரு, ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கு, லைஃப். ஹல்லேலூயா. அந்த ஜீவனை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரத்தம் சிந்த வேண்டும். blood has to be shed. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு முக்கியம் பாருங்க. கரெக்டா இல்லையா? வசனம் படிப்போம். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் எப்படி ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினாராம்? பிதாவுக்கு முன்னாடி நம்மளை எப்படி நிக்க வச்சாரா? எதன் மூலமாக? தமது ரத்தத்தின் தன்னுடைய ரத்தத்தினாலே, through the blood of Jesus Christ you have been made kings and priests. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் போட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? the precious blood of Jesus Christ. அப்போ நான் நீதிமான் என்று நாம் சொல்றோம் அல்லவா? நாம் சொல்றோம், என்ன சொல்றோம்? நான் நீதிமான் என்று. நாம் நீதிமான் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்தினாலே, ரோமர் 5:1 போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்று. அதே ரோமர் 5:9 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த மாதத்துல நிறைய பேர் என்ன சொல்றாங்க? ஏங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த டிசம்பர் மாதம்தான் பிறந்தாருன்னு என்ன சாட்சி இருக்கு, என்ன வரலாறு இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு கேட்குறாங்க நிறைய பேர். நான் இல்லைன்னு சொல்லலை. 25ஆம் தேதி தான் பிறந்தார் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? கணக்கு போட்டு காட்டுங்கன்றாங்க. அது இந்த இந்த ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல், இது சரி கிடையாது, இதை கொண்டாடக்கூடாது என்று. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பது தவறல்ல. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஒரு இந்த உலகம் முழுதும் டிசம்பர் மாதம், இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியே தெருவெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டுப்பாங்க. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்ஸ் போட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டுப்பாங்க. டிசம்பர் 1 இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அப்போ உலகத்திற்கு ஒரு செய்தி என்ன? ரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ற செய்தி போய் சேருகிறது. இதில் என்ன தவறு இருக்கிறது? நல்ல விஷயம்தான். ஹல்லேலூயா. அதனால் நான் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடாத சில பேர் ஒதுங்கி போறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு ஒரு செய்தி. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்மஸ் என்பது தினந்தோறும் வாழ்க்கையில் இருக்கணும்னுவாங்க. கிறிஸ்மஸ் என்பது தினந்தோறும் வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்னா டெய்லி பிரியாணி பண்ணி கேக் வெட்டுறதில்ல, இல்லை. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தினந்தோறும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில பிறக்க வேண்டும் அப்படின்றாங்க. தவறு இல்லை, நல்ல விஷயம்தான், நல்ல கருத்து தான். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள், ஒரு மாதம் எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை அறிவிக்கும் மாதமாக இதை சொல்வது தவறு கிடையாது. ஹல்லேலூயா. இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். நமக்கு தெரியுது, வேதத்தில் நம்ம வேதத்தை படிக்கும்போது என்ன சொல்லுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாமெல்லாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நீதிமான் ஆக்கத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவர்கள் நீதிமான் ஆக்கத்துக்கு முட்டி போட்டுனே படி எல்லாம் மேலே ஏறணும். கரெக்டா இல்லையா? எல்லா படியும் முட்டி போட்டுனே ஏறணும். 100 தேங்காய் உடைக்கணும், 1000 தேங்காய் உடைக்கணும். ரைட்டா? எவ்வளோ பாடுகள். வெறுங்காலில் நடக்கிறாங்க சில பேர். இங்கேருந்து சில இடங்களுக்கு வெறுங்காலே நடந்து போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் என்ன அப்படின்னா உபவாசம் இருப்பார்கள், 40 நாள் உபவாசம் இருப்பார்கள், தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ரைட்டா? இந்த மாதிரி எல்லா காரியங்களும் செய்வதால் நான் நீதிமானாய் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் கேட்பேன் கேள்வி என்ன அப்படின்னா, மனிதனுடைய செயல்களால், by your actions if you can be righteous, உன்னுடைய செயலினால் நீ நீதிமான் ஆக முடியும் என்றால் உன்னோட பெட்டரா ஒருத்தர் செய்துட்டார்களா என்ன பண்றது? நீ 100 தேங்காய் உடைக்கிற,
ஒருத்தர் 1000 தேங்காய் உடைச்சா அவர் உன்னோட நீதிமான் ஆயிறாரா? என்னுடைய கேள்வி இதுதான். கரெக்டா இல்லையா? ஏழைகளுக்கு உதவி செய் என்று சொல்கிறீர்கள். ஏழைகளுக்கு உதவி செய். 5 வேளை, ஒரு நாளைக்கு 5 வேளை நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நான் இல்லைன்னு சொல்லலை. 5 வேளை ஜெபிக்காமல் போவிட்டால் ஒருத்தர், ஒருவேளை 4 வேளையோ 3 வேளையோ ஒரு நாள் ஜெபித்தால் ஒருத்தர், அப்போ அவர் நீதிமான் கிடையாதா? அப்போ பை வாட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் யூ ஜட்ஜிங் அ பர்சன்? ஒரு மனிதனை எந்த ஸ்டாண்டர்ட் மூலமாக ஜட்ஜ் பண்றீங்க? கிறிஸ்துவ மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ இதெல்லாம் செய்ய தேவையில்ல, இதை நீ செய், அதை நீ செய், அதெல்லாம் செய்ய தேவையில்ல, நீ நீதிமான் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். என்னது, நான் நீதிமானா? ஆமா, நீ நீதிமான். இல்லையே, உன்னுடைய செயல்களால் அல்ல, நாட் பை யுவர் ஆக்ஷன்ஸ், பை மை பிளட் என்றார். என்னுடைய இரத்தத்தை நான் உனக்காக சிந்தி இருக்கிறேன், அந்த இரத்தத்தின் மூலமாக நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மை நீதிமான் என்று சொல்கிறார். அதை தான் ரோமர் 5:1 அதை விசுவாசின்றார். ஹல்லேலூயா. அதை நீ விசுவாசித்தால்தான் உன் வாழ்க்கையில் அதில் செயல்படும். ஓகே, பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கரெக்டா இல்லையா? 2000 இயர்ஸ். நீங்க யாரா பார்த்தீங்களா? நம்ம யாரா பார்த்தோமா? அந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த இடங்கள், அந்த பிளேஸ் மாறல, அந்த பெயர்கள் மாறல, அந்த காரியங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், இரட்சகர் பிறந்தார். நீ செய்ய வேண்டியது என்ன இன்றைக்கு? ஆஃப்டர் 2000 இயர்ஸ் ஆல்சோ யூ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன அப்படின்னா, இரட்சகர் பிறந்தார் என்றால் ரட்சிப்புக்குள் நீங்க வரீங்க அப்படின்னா அந்த காரியத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். அது ஒரு கட்டுக்கதை என்று நீ நினைத்தால், அது ஒரு கட்டுக்கதை, யாரோ இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள் என்று நீ நினைத்தால் அது ரட்சிப்பு அல்ல. நீ எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்று நினைக்கிறாயோ, when you have faith in this word of God, கரெக்டா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது வேதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கரெக்டா இல்லை? இந்த வேர்ட் ஆஃப் காட் நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. படிப்போம், வசனம் பாருங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 18 வசனம் என்ன சொல்லுது? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படவில்லை, மனிதர்கள் செயல்னாலும் உங்களுடைய செயல்னாலும் நீங்கள் மீட்கப்படவில்லை. தட் இஸ் நாட் த ரூட். அது வழி இல்லை. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய்தி என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? அதுதான் இந்த வசனத்தில் போட்டிருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரெவலேஷன்ல, வெளிப்படுத்தல் விசேஷத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்கு. Before the world was created, God has been, Jesus Christ has been slain. அப்படின்னா Jesus Christ has been slain அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து he was prepared. He was prepared even before the world was created. Hallelujah. அப்போ உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்கு ரட்சிப்பு அவசியம் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நம்மை காப்பாற்ற வேண்டும், நம்மை மீட்க வேண்டும்.
பிதாவுடன் சமாதானம் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அதற்கு முதலாவது இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். அதனால் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய டாக்டருக்கு கூட பர்த்டே. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, சில நேரங்களில் அவங்க ஃப்ளைட்டுக்கு போகிறதோ, சில நேரத்தில் வெளிநாட்டில் படிக்கிறதால அவங்க ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பர்த்டே அன்றைக்கே கேக் வெட்ட முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, போவாத்துக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி இங்கேயே ஞாபகத்தமாக கேக் வெட்டிடுவோம். கரெக்டாக இல்லையா? ஞாபகத்தமாக கேக் வெட்டுறோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் அன்றைக்கி கேட்க மாட்டேங்கிறீங்க? பர்த்டே அன்றைக்கி தானே கேக் வெட்டோம். பர்த்டே அன்றைக்கும் கேக் வெட்டுவோம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஞாபகத்தமாக ஒரு நாளை வைத்து இன்றைக்கே கேக் வெட்டல. ஏன் அப்படின்னா, இது எதற்காக சொல்கிறேன்னா, கிறிஸ்து பிறந்தார் என்பதுதான் முக்கியமே தவிர, இந்த தேதி இந்த மாதம் இது கிடையாது அது கிடையாது டிபேட் பண்ணுறதுக்கு இது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். நிறைய பேர் கிறிஸ்மஸ் ட்ரீயை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரைட்டா? கிறிஸ்மஸ் ட்ரீ ஏற்றுக்க மாட்டாங்க நிறைய பேர். சாண்டா கிளாஸை ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு பிசாசு என்று சொல்லிவிடுவார்கள். ஓகே, பிசாசு சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனால் சாண்டா கிளாஸை பிசாசுன்னு சொல்லிடுவாங்க நிறைய பேர். ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஆனால் உலகம் இந்த கிறிஸ்மஸை வேற மாதிரி மாற்றிக்கொண்டு வருகிறது. அது தவறு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் என்ன பண்ணுகிறது, கிறிஸ்மஸை பார்ட்டி ஜாலியாக இருக்கணும், ஒரு 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 கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சியை ஒரு பார்ட்டியாக மாற்றிக்கொண்டு வருகிறது. அது தவறு, நிச்சயமாக தவறு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் நாம் இந்த மாதத்தில் நினைவு கூற வேண்டும் என்பது தவறு கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் அப்படின்னா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எதற்காக, இதனால் பைபிளில் எழுதியிருக்கிறா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கரெக்டாக இல்லையா, அது தவறுதலாக முடிந்துவிடும். ஏனென்றால் நிறைய பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த மாதிரி தான் ஆண்டவருடைய பிறப்பு ஞாபகம் இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்ன சொல்கிறேன், வேதத்தில் என்ன போட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன், த சன் ஆஃப் காட் பிறந்திருக்கிறார். அதை நாம் கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? பாருங்க, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு பண்டிகை தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஒன்று கிறிஸ்மஸ்ஸு, இன்னொன்று ஈஸ்டர். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பண்டிகை இருக்கும் வரிசையாக. ரைட்டா? பஸ்கா பண்டிகை, ஆமாம், அது வரிசையாக ஒன்று ஒன்று. டென்ட், டேபர்னாக்கிள் டென்ட்டோடைய பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அப்புறம் இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்று, ட்ரம்பட் உடைய ஃபெஸ்டிவல், இப்படி சொல்லிட்டு எக்கால, இது வரிசையாக ஒரு மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பண்டிகை இருந்துனே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் யார் சொன்னது? இஸ்ரவேலர்களே தானாக செஞ்சுக்கினாங்களா? வேதத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு, இந்த பண்டிகைகளை நினைவு கூர்ந்து கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, என்னை நினைவு கூறுங்கள்ன்றார். கரெக்டா இல்லையா? நம்ம பிரியாணி சாப்பிடும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே இந்த பிரியாணிக்காக நன்றி என்று சாப்பிடுன்றார். கரெக்டா இல்லையா? பிரியாணியே சாப்பிடாதான்னு சொல்கிறாரா? இல்லை. இதை தவறாக நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராக பிறந்த இந்த மாதம், representation of this month, that is very important. We have to celebrate this month. இதன் மூலமாக என்ன செய்தி
நாம் செலிப்ரேட் பண்ணும்போது நிறைய பேர் நம்மை பார்த்து கேட்பார்கள், என்னங்க இது கிறிஸ்மஸ்ஸு, இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னா என்னங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டும், இந்த ரோமர்லையும் 1 பேதுருல இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார், அவர் பிறந்தது ஒரு நற்செய்தி என்று நீங்கள் அந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஒரு வீட்டுக்கு கேக் எடுத்துன்னு போய் கொடுக்குறீங்க, ரைட்டா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்கு எல்லாம் கேக் எடுத்துன்னு போய் கொடுக்க சொல்லுவாங்க. என்ன தான் அனுப்புவாங்க, நான் போய் கேக் எல்லாருக்கும் கொடுத்துனுப்பேன். அப்போ எல்லாருமே வந்து மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க, எல்லோரும் கேக் எடுத்துக்குவாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லா வீடுகளும் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் கொடுப்போம். பலகாரம்லாம் அந்த காலத்தில் சுடுவாங்க, அந்த முறுக்கு, அப்புறம் ரோஸ் குக்கி, இந்த மாதிரி ஐட்டங்கள். கலகலான்னு ஒரு ஐட்டம் இருந்துச்சு, அது இப்போ மறந்தே போயிடுச்சு. அது இந்த ஜெனரேஷனில் கலகலான்னு ஒரு ஐட்டம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அதெல்லாம் எங்கள் வீட்டில் மாடியிலலாம் காய போடுவாங்க, கலகலான்னு ஒரு ஐட்டம். ஆமாம், முறுன்னு இருக்கும். ஆனால் பார்த்துங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எதிரில் உட்காந்துக்கிறவங்களுக்கு அந்த ஐட்டமே என்னன்னு தெரியல. எப்படி அப்படின்னா, காலங்கள் மறைய சில ஐட்டங்கள்லாம் மறைஞ்சு. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் நிறைய செஞ்சுருவாங்க. நம்ம வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுக்க மாட்டாங்க, செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சு, இந்தப்பா 5 இன்னைக்கு 5 சாப்பிடு, நாளைக்கு 5 சாப்பிடு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய செஞ்சு வச்சுருவாங்க, ஒரு கூடை நிறைய செஞ்சு வச்சுருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போய் அள்ளி எல்லாரும் கொடுப்பாங்க. இந்த ரோஸ் குக்கி இப்படி, இந்த அந்த பக்கம் அப்போ அந்த வீட்டுக்கு போய் கொடுப்போம், இந்த கேக்கு போய் அங்கே அந்த வீட்டுக்கு கொடுப்போம் அப்படின்வாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணியை தேக்ஸால் இறக்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போல்லாம் ஒரே ஒரு குக்கர், 2 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கரில் எப்பா ரைட்டு அப்படின்னு சொல்லி இவ்வளோ செஞ்சுட்டு, ரைட்டா கரெக்டாக இல்லையா, அப்படி தான் செய்கிறோம். அதில் வந்து எடுத்து போட்டால் 10 பேருக்கு பத்தாமல், இருக்கிற வீட்டில் 10ம் பத்தாமல் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு பெரிய அண்டா வச்சு விறகெல்லாம் வச்சு எல்லாருக்கும் பிரியாணி செய்வாங்க. நாம் வேடிக்கை பார்த்துனுப்போம், நம்ம 5 பேர் தானே இருக்கோம் வீட்டில், இவ்வளோ பேர் அண்டா வச்சு சமைச்சுன்னுக்குறாங்களே, பிரியாணி எதுக்குன்னு பார்த்துனுப்போம். கடைசியாக பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரியாணியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தருவாங்க. ஹல்லேலூயா. செய்தி என்ன, பிரியாணி செய்யணுன்றது செய்தி கிடையாது. என்னது, எல்லாருக்கும் கொடுக்கணும், அந்த மனசு வரணும். கிறிஸ்மஸ் மாதத்தில் ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்மஸ் மாதத்தில் மட்டும் இல்லை, ரைட்டா, அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் மாதத்துலையாவது கொடுங்கன்ற நான். ஆனால் வேதத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, படிக்காதீங்க, நான் சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற சட்டை, ஒருத்தர் சட்டை கேட்குறான்னு என்ன பண்ணுவான், உங்ககிட்ட இருக்கிறதையும் கொடு, இருக்கிறத கழட்டியும் கொடுத்துருன்றார். கரெக்டா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு பசியாக இருக்கிறான்னா, உன் தட்டில் போட்டிருக்கு பிரியாணி, நீ அவனுக்கு பிரியாணியும் கொடு, அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா உன் தட்டில் இருக்கிறது சேர்த்து கொடுத்துருன்றாரு. அப்படி தானே சொல்லி ஆகணும் அதை வசனத்தை. அப்போது ஷேரிங் அண்ட் ரெப்ரசன்டிங் காட் இன் எ பியூட்டிஃபுல் வே. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறாருங்க, அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாருங்க நமக்காக, அவர் நம்மை காப்பாற்றியிருக்காருங்க, பிதாவோடு நம்மளை இணைச்சிருக்காருங்க. இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் நாம் எல்லா வகையான காரியங்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? அப்போ மேரி கிறிஸ்மஸ் என்று சொன்னால் இப்போ என்ன பண்ணுறோம், மேரி கிறிஸ்மஸ் என்று கையை கொடுத்து விட்டு வீட்டில் போய் பிரியாணியை அடிச்சு தள்ளுறோம். ஆனால் அதை என்ன செய்யணும்னா, அவர்களுக்கும் ஏதாவது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது செய்யணும். கரெக்டாக இல்லையா? ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து பல ஐட்டங்களை செய்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு வீட்டிலலாம் செய்யாதீங்க, வாங்கும் போது நிறைய வாங்கிக்குங்க, ரைட்டா? 5 டப்பா பிரியாணி வாங்குறீங்க அப்படின்னா 10 டப்பாவாக வாங்கி 5 டப்பா உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, இன்னொரு 5 டப்பா எடுத்து பக்கத்தில் இருக்கலாம் கொடுங்க. அது செய்யலாம்ல, அது செய்ய முடியும் நம்மளால். ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்மஸ் என்பது, இந்த மாதத்தில் கிறிஸ்மஸ் என்பது என்ன,
நம்மை நாம் ஆண்டவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த செய்தியை நாம் போய் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. எபிரேயர் ஹீப்ரூஸ் 10ஆம் அதிகாரம் படிங்க. ஹீப்ரூஸ் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 10:4. மிருகத்தின் ரத்தம் ரைட் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் ஒரு மனிதனின் பாவத்தை கழுவும். For it is not possible that the blood of bulls and goats should take away our sins. காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை பிதாவானவர் உருவாக்கி இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நான் ஒரு செய்தியை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஐ திங்க் ஒரு 3 or 4 years பேக், ஒரு போதகர் மெசேஜ் கொடுத்ததா கேட்டேன். ரைட்டா? அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் மதுரையில் இருக்கும் ஒரு போதகர். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புனிதமானது என்றதால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய சரீரத்தையும் கழுவி அவரையும் புனிதமாக்கி விட்டது என்று சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி டாக்டர்னு எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படாதவராம். அவருடைய ரத்தம் என்ன பண்ணான், அவரையே கழுவி அவரை சுத்திகரித்து அவரை ரட்சிக்கப்பட வச்சுச்சான், அவருடைய பாவத்தையும் கழுவிச்சான். எப்படி ஒரு டாக்டர்லாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு உண்மையிலே அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். எப்படி ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, இவ்வளோ தூரம் வேதத்தை திங்க் பண்ணி தப்பாக ஒரு கணிப்பு ஒரு டாக்டர் என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்களா? வேதத்தில் என்ன போட்டிருக்கு தெரியும்? இந்த வசனத்தில் என்ன படித்தோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அது பாவமில்லாத ஒரு சரீரத்தை உண்டாக்கி இருக்கிறார். ரைட்டா? அதனால அவருடைய சரீரமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் தேவகுமாரன், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மிருகத்துடைய ரத்தம் அந்த காலத்துல இருந்தது. ஆனால் மிருகத்துடைய ரத்தம் பாவத்தை மூடியது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் என்ன பண்ணும்? பாவத்தை கழுவும். ஹல்லேலூயா. இது பெரிய சத்தியம். இதை போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நீதிமான் என்று சொல்லல, நான் நீதிமான் என்று சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த சத்தியத்தின் மூலமாக தான் நீங்கள் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்களை கழுவுகிறது என்று. ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மரியாளையை பார்த்து தேவதூதன் காபிரியேல் வருகிறார். அவர் வந்து மரியாளையை சந்திக்கிறார். மரியாளுக்கு ஒரே பதட்டம், என்ன நடக்கிறது, ஏன் இந்த தூதர் வந்திருக்கிறார் என்று. அப்பொழுது தேவதூதன் மரியாளை பார்த்து இதுதான் கூறுகிறார். படிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஆண்டவர் மரியாளுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். ரைட்டா? கிறிஸ்மஸ் ஆரம்பித்து விட்டது, சீசன் ஆரம்பித்து விட்டது. அந்த செய்தி வரும்பொழுதே கிறிஸ்மஸ் ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொல்வது இதுதான், தேவகுமாரன். மேல படிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். பயந்து விட்டாள்.
ஒரு கலக்கம் இருந்தது. தேவதூதன் அவளை நோக்கி, ம். மரியாளே, பயப்படாதே, ஆ. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ம். அவர் பெரியவராயிருப்பார், ம். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். ம். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன், அவர் பிறப்பார் என்று. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர், ஆக்சுவலாக மரியாளுக்கு எப்படி தெரிந்தது என்று தெரியவில்லை. ஆண்டவர் மரியாளிடம் நீ கன்னியாய் இருக்கும் பொழுதே பிறப்பார் என்று சொல்லவில்லை. வசனம் அப்படி சொல்லுதா? இந்த இடத்துல காபிரியல் தூதர் சொல்லும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னாங்க, ரைட்டா? ஆனால் யோசேப்பு மூலமாக அல்ல, நீ 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 வந்து நீ வந்து வேர்ஜினாக இருக்கும் பொழுதே உனக்கு குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்தில் மரியாளுக்கு புரிந்து விட்டது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. மரியாள் அந்த ஆண்டவருடைய செய்தி டக்கென்று உடனே மரியாளுக்கு புரிந்து விட்டது. ஆண்டவர் என் மூலமாக பிறக்கப் போகிறார். அப்போ மரியாள், she was a carrier of Jesus Christ. அவர்கள் ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார். இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஆண்டவர் மரியாளை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். யார் அந்த இரட்சகர் என்று சொல்லும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து என்று வைக்க வேண்டும். அவர் தேவகுமாரன் என்று தெளிவாக செய்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்பட்டது. அவர் யார் என்று அறிவிக்கப்பட்டது. இதை தான் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவ தூதன் காபிரியேல் மரியாளுக்கு சொன்ன செய்தியை தான் நாம் உலகம் எங்கும் போய் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும் இந்த கிறிஸ்மஸில்? கிறிஸ்மஸ் எப்படிங்க போச்சு? ரொம்ப நல்லா போச்சுங்க. புது ட்ரெஸ்லாம் எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். எங்கள் சொந்தக்காரங்களாம் போய் பார்த்தோம். அப்புறம் பலகாரம்லாம் செஞ்சோம். அப்புறம் ஸ்வீட் வாங்கினோம். அப்புறம் என்ன ஊர்லாம் போய் சுற்றி பார்த்தோம். அன்றைக்கி போய்ட்டு ஏலகிரி போனோம். அங்கே போய் இதுக்கு சென்னைக்கு போனோம். அந்த பக்கம் பெங்களூர் போனோம். அப்புறம் நண்பர்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் என்ன நைட்டு போய் தூங்கிட்டோம். அப்புறம் சர்ச்சுக்கு போனேன். வெரி குட் வெரி குட். சர்ச்சுக்கு போனீங்களா? வெரி குட். அப்புறம் கடைசி வரைக்கும் பாருங்கள், நம்மை சுற்றி தான் இந்த கிறிஸ்மஸ் இருந்திருக்குமே தவிர மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கவே மாட்டோம். மற்றவர்களுக்கு கிறிஸ்மஸை பற்றி இது கர்த்தர் பிறந்த ஒரு மாதம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகர் பிறந்தார். ஏன் அப்படின்னா, நான் நீதிமானப்பா, நான் நீதிமான், நீ இதெல்லாம் செய்ய தேவையில்ல, நீ நீதிமான். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை நீதிமானாக்கிருக்கு, என்னையும் நீதிமானாக்கிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு நீ சொல்லியிருக்க வேண்டும் இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? இந்த மாதம் அதற்கு நாம் எல்லா மாதமும் செய்யணும், ரைட்டா? சில பேர் இவர் என்ன இந்த மாதத்தில் தான் பண்ணணுன்றாரு. இந்த மாதத்தில் மட்டும்தான் நான் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். கிறிஸ்மஸ் என்ற மாதம் ஸ்பெஷல் மாதம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதத்தில் உலகம் எல்லாருக்கும் தெரியும் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் மாதம். இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகமாக ஊழியத்தை செய்து எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள் செய்தியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. இன்னொரு பார்த்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு 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 தரிசனம் மூலமாக, ஒரு கனவு மூலமாக யோசேப்பிடம் போய் சந்திக்கிறார். யோசேப்பை பார்க்கிறார். யோசேப்பை சந்தித்து யோசேப்பு மரியாளை விட்டு விடலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் யோசேப்பை போய் சந்தித்து அவரிடம் பேசுகிறார். சொல்லுங்க, படிங்க. யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு கனவை கொடுத்தார். அந்த கனவுல என்ன தெரியுமா சொன்னாரு? மரியாளுக்கு தேவகுமாரன் பிறப்பார் என்று. ஜோசப் believed in something which is impossible. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு கனவை கொடுக்கிறார். மரியாளிடம் தேவதூதனை அனுப்புகிறார். 2 பேர் விசுவாசிக்கிறார்கள். என்ன விசுவாசித்தாங்க தெரியுமா? 2 பேரும் ஒரு இம்பாசிபிள் திங்கை விசுவாசித்தார்கள். என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான நடக்க முடியாத கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறப்பதை இம்பாசிபிள் திங், அதை ஆண்டவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் சொல்கிறார்கள். ஏன் இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க அந்த பைபிளில், யோசேப்பு மரியாளோ அப்படின்னா, அதை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. They believed in the impossible thing. இன்றைக்கு வேதத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வசனமே ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்தோம். அதில் என்ன போட்டுச்சு? நீங்கள் விசுவாசத்தினாலே அப்போ இப்போ என்ன? மரியாளும் யோசேப்பும் இம்பாசிபிள் காரியத்தை விசுவாசித்தார்கள். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? உன் விசுவாசம் ரொம்ப முக்கியம் மகளே, உன் விசுவாசம் ரொம்ப முக்கியன்றார். If you believe in the impossible things that God can do, உன் வாழ்க்கையில் இம்பாசிபிள் நினைக்கிற பற்றிய ஒரு காரியத்தை, இது நடக்க முடியும், இது சாத்தியம் இல்லை என்று, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் மூலமாக அது சாத்தியம் அப்படின்கிறார். God can do it. Hallelujah. அதுதான் படிங்க, அந்த வசனத்தை படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். For with God தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம். For with God nothing is impossible. இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதல்ல ரோமர் 1:5 நாம் சொல்லும் பொழுது, விசுவாசத்தினால் நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, விசுவாசமா அப்படின்னு, விசுவாசம் என்ற வார்த்தை ரொம்ப ஈஸி சொல்லிடலாம். ஆனால் நடக்க முடியாத இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை நாம் நினைத்து, ஆண்டவரால் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஒரு நீதிமான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன்னால முடியாது, மனிதனால் செய்ய முடியாது அந்த காரியத்தை, ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாய் பத்தையா? ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த நேரத்தில் கூட குழந்தை பிறக்காமல் இருக்கிறவர்கள், திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். இந்த நேரத்தில் நான் சொல்கிறது இதுதான், இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்வது இதுதான், இம்பாசிபிள் காரியத்தை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், திருமணத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், டாக்டர்கள் இம்பாசிபிலிட்டிஸ் வில் நாட் ஹேப்பன் என்று சொல்லிவிட்டார்களா? காட் ஆண்டவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். இம்பாசிபிள் என்று ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். If you have faith in the Lord Jesus Christ, you are a righteous person. God takes care of everything. Hallelujah. வசனம் அதுதான் சொல்கிறது. அதனால் நீங்கள் விசுவாசியுங்கள். பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், ஒருவேளை இதற்காக ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷமே நல்ல ஒரு செய்தி உங்கள் வீட்டில் இருக்கும். கர்த்தரை விசுவாசித்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் விசுவாசத்தை பற்றி அழகாக போட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு படிங்க? விசுவாசத்தை பற்றி the definition of faith வந்து விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படாததின் உறுதியும் காணப்படாததின் நிச்சயமாக இருக்கிறது. நீ பார்க்கவே இல்லை, கரெக்டா? பரலோகத்தை யாராவது பார்த்திருக்கிறோமா?
இல்லை. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவார். காணாத விஷயத்தை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நாளைக்கு நான் ஒரு டாக்டர் ஆகணும், கரெக்டா இல்லையா? நாளைக்கு நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு யோசிக்கிறேன், ஆனால் நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் விசுவாசிக்கிற ஆண்டவரால் செய்ய முடியும் என்று. எனக்கு ஒரு பேர பிள்ளை வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். விசுவாசியுங்கள், காணப்படாத காரியத்தை விசுவாசியுங்கள். அதுதான் விசுவாசம். காணப்படாத காரியத்தை நம்புவது, அதுதான் விசுவாசம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? எதுவும் கிடையாது. நீங்கள் நீதிமான், ரைட்டா? இந்த மாதத்தில் அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நீதிமான். யாரால்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ரோமர் 5:9 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். முன்பதாக ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தப்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணி கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த கர்த்தாவே இந்த நாளில் விசுவாசத்தை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அப்பா. விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வேத வசனத்தை அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அப்பா தேவரே, நான் ஒரு நீதிமான், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே நான் ஒரு நீதிமான் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை அப்பா இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் மாதத்தில் அப்பா இந்த செய்தியை உலகம் எங்கும் போயிட்டு சொல்ல வேண்டும் அப்பா. எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள் அப்பா, எங்களுக்கு தெரியாதவர்கள் எல்லாரிடத்திலும் ஓடி போய் ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார், நீ ஒரு நீதிமான், நீ ஒரு நீதிமான், ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி உன்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுகளுக்கு வழிகளை தாங்க ஆண்டவரே. தேவரீர் உலகமெங்கும் அப்பா கர்த்தாவே நாங்கள் சாட்சிகளாக நிற்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவரீர் இந்த மாதத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் விசுவாசத்தினாலே நாங்கள் நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மையே விசுவாசிக்கிறோம் அப்பா. நடக்க முடியாத the things that is impossible அப்பா தேவரீர் உலகப்பா நடக்க கூடாத காரியங்கள் நடக்கவே நடக்காது என்று அப்பா டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம், குழந்தை பாக்கியம் உனக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கலாம், திருமணம் நடக்காது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வேளையில கூட விசுவாசியுங்கள். நீங்கள் ஒரு நீதிமான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்த காரியத்தை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சித்து இருக்கிறார். இன்றைக்கும் பரலோகத்தில் ஹல்லேலூயா நமக்காக பரிந்து பேசிக்
கொண்டிருக்கிறார். ஹalleluya. கவலைப்படாதீங்கள். ஹalleluya. Don't be afraid. ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துக்கொள்வார். பிதாவானவர் பார்த்துக்கொள்வார். ஹalleluya. பரலோகத்தில் இருக்கும் பிதாவானவர் பார்த்துக்கொள்ள எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நீ விசுவாசத்தில் நடக்காது, இது முடியாது என்று எதையும் நினைக்காது. கர்த்தரால் நினைத்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையை அவர் அற்புதமாக நடத்துவார். ஹalleluya. அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. ஹalleluya. பிதாவின் சித்தத்துக்கு நீ எப்பொழுது ஒப்பு கொடுக்கிறியோ அப்பொழுது இம்பாசிபிள், வாழ்க்கையில் இது நடக்காது என்று எல்லாரும் நினைக்கிறார்கள் அல்லவா? நீங்களும் நினைக்கிறீங்களா இது என் வாழ்க்கையில் நடக்காது? அதை ஆண்டவர் நடத்தி காட்டுவார். ஹalleluya. ஹalleluya. காணப்படாத காரியங்கள், நம்ப முடியாத காரியங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னது போல காணப்படாத நம்பப்படாத காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிகழ்த்தி காட்டுவார். ஹalleluya. விசுவாசியுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. 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 Thank you Lord Jesus. அப்பா, இந்த வாரத்தில் அப்பா தேவரீர் இந்த அற்புதமான மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இதோ 11 மாதங்களாக எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி. நாளுடைய கரத்தில் கொடுக்குறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. வசனம் மூலம், வார்த்தை மூலம் எங்களோட பேசினதுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord.